உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன் கையால விளக்கேத்துமா. வாழ வந்த இடத்துல எந்த சண்டை சச்சரவும் இல்லாம நல்லபடியா இருக்கணும்னு அம்மனை வேண்டிக்கிட்டு போய் விளக்கேத்து தமையந்தி. போய் விளக்கேத்துமா. வா. இது நாள் வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒண்ணுமே இல்ல தமையந்தி. ஒரு பொண்ணு பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போறானா அது அவளுக்கு 2வது பிறப்பு மாதிரி. இது உனக்கு 2வது பிறப்பு. இனிமேதான் நீ வாழ போற வாழ்க்கையே இருக்கு. ஆமா தமையந்தி, அன்னபூரணி உன்னை பெத்தா, நாங்க உன்னை வளர்த்தோம். ஆனா அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. இனிமே நீ இங்க வாழ போற வாழ்க்கையில தான் எங்களோட வளர்ப்பு எப்படி இருக்குன்னு இந்த ஊரே சொல்லும். உங்க வளர்ப்புக்கு கலங்கம் வரா மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் பெரியம்மா. நீ அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்மா. ஆனா இங்க சூழ்நிலை எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. நீதான் அது எல்லாத்தையும் அனுசரிச்சு சமாளிச்சு இந்த குடும்பத்தை பாத்துக்கணும். என்ன சம்பந்தி நீங்க இப்ப எதுக்கு அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல எல்லாரும் அவளை பயமுறுத்திட்டு இருக்கீங்க? தமையந்தி யாருன்னு எனக்கு தெரியாதா? இல்ல என்ன பத்தி தான் தமையந்திக்கு தெரியாதா? கவலையே படாதீங்க. தமையந்தி என் பொண்ணு மாதிரி. அவளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா அந்த அன்னபூரணியே தமையந்திக்கு மாமியாரா வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்க பெரிய மனசுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா. கண்டிப்பாமா, அவளை நாங்க நல்லா பாத்துக்குவோமா. அடுத்து என்ன சடங்குன்னு சொல்லுங்க. அடுத்து என்ன, சாந்தி முகூர்த்தம் தான். உங்க முறைப்படி எப்போ என்ன ஏதுன்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். இதுல என்ன உங்க முறை எங்க முறை? நீங்களா பார்த்து ஒரு நல்ல நாள் சொன்னா அதே நேரத்துல ஏற்பாடு பண்ணிடலாம் சம்பந்தி. இன்னைக்கு நைட்டு 9 to 10 ரொம்ப நல்ல நேரம். அந்த நேரத்திலே வச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி, அப்படியே பண்ணிடலாம். பாத்தீங்களா மாமா, இவ்ளோ விஷயம் பேசுறாங்க. ஆனா ஒரு விஷயமாவது உங்ககிட்ட கேக்குறாங்களான்னு பாத்தீங்களா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாக்குறேன். என்னை மீறி இந்த வீட்டுல எப்படி வாழ்றாங்கன்னு நானும் பாக்குறேன். அப்போ நாங்க போயிட்டு வரோம் சம்பந்தி. வீட்டுக்கு போயிட்டு கலந்து பேசிட்டு அழைப்பெல்லாம் எப்படி பண்ணலாங்கிறத நாங்க போன் பண்றோம். தாய் தகப்பன் இல்லாம வளர்ந்துட்டா. கூட குறைச்சல் ஏதாவது இருந்து அவகிட்ட சொன்னீங்கன்னா கேட்டுக்கிற பொண்ணுதான். கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்கம்மா. எங்க அக்கா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப நல்லாவே பாத்துப்பாங்க, கவலைப்படாதீங்க. நல்லா பாத்துக்கங்க சம்பந்தி. பாத்துக்கம்மா. வரோம் சம்பந்தி. தமையந்தி, பாட்டி போயிட்டு வரட்டுமா? பார்த்து நடந்துக்கோ, சந்தோஷமா இரு. என்ன வரேன்பா. வரோம் வரோம் சம்பந்தி, போயிட்டு வரோம். வரேங்க. பாத்துக்க தமையந்தி, வரோம். திடீர்னு பெய்ஞ்ச மழை மாதிரி ஒரு அதிசயமா
எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதே சமயம் அம்மா விட்டுட்டு போன பொறுப்பையும் நான் நிறைவேற்றி ஆகணுங்கிற கடமையும் எனக்கு இருக்கு. இந்த ரெண்டையும் சரிசமமா என்னால சமாளிச்சிட முடியுமா? ஐயோ, செல்வி கிட்ட பேசிடுவோம். அக்கா, செல்வி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். அங்க எல்லாம் ஓகே தானே? அக்கா, ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடுலாம் நடக்குதா? ஏய், நான் இப்போ ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல தாண்டி இருக்கேன். ஐயோ அக்கா, ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருந்துட்டு எனக்கு எதுக்குக்கா கால் பண்ற? நீ முதல்ல போனை வை. அதெல்லாம் அப்புறம் பேசு. நீ முதல்ல அவரை கவனி. ஏய் இருடி, வைக்காத, இரு. சொல்லு. போனை வெச்சிராத. நான் தனியா தான் இருக்கேன், நீ பேசு. என்ன, தனியா அங்க இருக்கியா? ஆமாண்டி, இன்னும் இவரை காணோம். நான் மட்டும்தான் தனியா பேந்து முழிச்சிட்டு இருக்கேன். இது என்னக்கா கூத்தா இருக்கு? உன்னை தனியா விட்டுட்டு அவர் எங்க போனாரு? தெரியலடி, நானும் ரொம்ப நேரமா தனியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி சரி, கவலைப்படாத, வந்துருவாரு. அதான் ஆசைப்படியே நல்ல நானாவே உனக்கு கிடைச்சிட்டாருல. அப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் காத்திருக்கிறதுலயும் ஒன்னும் தப்பு இல்ல. விடு சரியா? ஏய் சரி சரி, இன்னைக்கு பழனி அண்ணா மெஸ்ஸ பாத்துக்கிட்டாரு. நாளைக்கு வழக்கம் போல மெஸ் பரபரப்பா இருக்கணும். அதுக்கு நீதான் பொறுப்பு, பாத்துக்கோ. ஏங்கா, இது நீ வேற சொல்லணுமா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ முதல்ல அங்க உள்ளது கவனிக்கா. புது வீடு, புது ஆளுங்க, அவங்கள எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. நீ முதல்ல அவங்க கிட்ட நல்லா பேசி பழகி புரிஞ்சுக்கிற வழிய பாரு. புரியுதா? மெஸ்ஸ நாங்க பாத்துக்கிறோம். ஓகே? ஓ சரிங்க பெரிய மனுஷி, ரொம்ப நன்றி. சரி ரொம்ப நேரம் பேசி நான் உன் டைமை வீணடிக்க விரும்பலப்பா. நீங்க முதல்ல உங்க அத்தான கவனிங்க. கேட்டேன்னு சொல்லுங்க. சரி போன வை. அடச்ச, கடைசியில இப்படி போய் மாட்டிட்டோமே. ஒரு ரெசிபிக்காக அவ மெஸ்ஸுக்குள்ள போய் இப்படி அவளையே மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.